நடிகை கயல் ஆனந்தி வந்து ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாங்க. அதாவது சாதிய பாகுபாடு யார்ட்டையும் காட்டக்கூடாது. முதல்ல இதை நான் பின்பற்றுவேன், நான் யார்ட்டையும் சாதிய பாகுபாடு காட்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு தகவல், ஒரு கருத்தை சொல்கிறாங்க. உடனே ஈழத்துலேருந்து ஒரு சாதி வெறி நாய் ஒன்று என்ன சொல்லுதுன்னா வந்து, இவங்க பிறந்தது வந்து தெலுங்கானா, இவர் வந்து தெலுங்கர், இவர் வந்து சாதி ஒழிப்பு மட்டும் தமிழ்நாட்டில் பேசுகிறாரு. இந்த கற்பிதத்தை யார் உருவாக்குனது? இங்கே ஒரு தற்கூரி கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, சாதி ஒழிப்பு பேசுகிறவனுக்கு எதிராக, சாதிய பாகுபாடு வேணாண்டான்னு சொல்கிறவனுக்கு எதிராக, நான் சாதிய அடையாளத்தை தூக்கிட்டு அலைவேண்டா, சாதி தான் தமிழர்கள், சாதி அடிப்படையில் தான் தமிழர்கள்னு பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் சுற்றுது இல்லை. அந்த தற்கூரிங்க கற்பிக்கிறத ஈழத்தில் உள்ள ஒரு தற்கூரி, சாதி வெறி தற்கூரி வந்து அதை பேசுது பார்த்து. அதாவது அவங்க வந்து தெலுங்கர், தெலுங்கானாவில் பிறந்தவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து சாதி ஒழிப்பு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அவங்க தமிழருக்கெல்லாம் அவங்க யாரும் கற்பிக்கல, தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அந்த இடத்துல பேசுகிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை. இப்போ நீ ஒரு கருத்து சொல்கிற, உன் சாதி வேறு வன்மத்தை கற்கிறீல்ல, இதை ஏன் வெளிநாட்டில் உட்காந்துட்டு பேசுகிற? அந்த நாட்டோட கருத்து அது, அந்த நாட்டில் உட்காந்துட்டு ஏன் பேசுகிற அப்படின்னு கேள்வி கேட்டால் அப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? அப்புறம் இவனுங்க ஈழத்தில் இருக்கானுங்கல்ல, இங்கே எல்லா அரசியலையும் கைட்டுவானுங்க பார்த்துங்க. ஈழத்தில் ஒரு அரசியலையும் கைட்ட மாட்டானுங்க, அங்கே உள்ள அரசியலை பேச மாட்டானுங்க. இன்னும் சொல்ல போனால் இங்கே திருநெல்வேலி அனுப்புவானுங்க ஒரு கும்பலுக்கு, அங்கே ஈழத்துக்காக போராடினவனு இருக்கானுங்கல்ல, அவங்க பிச்சை எடுக்கிறானுங்க, அந்த வீடியோ வைரல் ஆகுது. அதெல்லாம் அந்த தற்கூரி பயலுக்கு தெரியாது பார்த்துங்க. அவங்களுக்கு ஏதாவது திருநெல்வேலி அனுப்பி அவங்க வாழ்க்கையை முன்னேற்றுற வேலையை பாருங்கடா, தயவு செஞ்சு அங்கே உள்ள அரசியலை பேசுங்கடா. இங்கே வந்துட்டானுங்க, இவங்களுக்கு ஒரு ஏழவும் மயிரும் தெரியாது பார்த்துங்க. அதாவது இங்கே இருக்க சாதிய பிரச்சனை தெரியாது, ஏற்றத்தாழ் ஒரு இழவும் தெரியாது, மத பிரச்சனை எதுவும் தெரியாது. ஆனால் இங்கே அரசியல் வந்து பேசுவானுங்க. ஈழத்தில் உள்ள அரசியலை நம்ம பேசினா நியாயமாக இருக்குமா? ஏன்டா அவன்கிட்ட போராட்ட தனிநாடு கேட்டு சிங்களவன்ட்ட நீ அவன்கிட்ட அடிமையாக இருக்க வேண்டியது, உன் பிரச்சனை ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுருந்தோம் வச்சுக்கோ, உட்காந்து நியாயமாக இருக்குமா? இருக்காது அது கண்டிப்பாக. அதே மாதிரி தான் அங்கே சாதிய பிரச்சனை உனக்கு ஒரு மயிரும் தெரியாது. இவங்களுக்கு ஈழத்தில் உள்ள பயல்களுக்கு சாதி வெறியை மட்டும் தான் வச்சுப்பானுங்க. அங்கேயும் சாதி பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் அவனுக்கு மயிர் கூட கண்டுக்க மாட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் இங்கே இருக்க சாதிய பிரச்சனை அவனுக்கு மூக்க தொலைப்பானுங்க.